ச்சே, டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளவு நல்லவங்கள. டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்க எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். 6 மாசம் ஆட்சி ஆளட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம்ல. இல்ல உங்களுக்கு புரியலையா? என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுன்றதே உங்களுக்கு புரியலையா? இன்கேஸ் இப்ப நான் சொல்ல போற விஷயம் மாதிரி நடந்துச்சுன்னா, டிவிகே கவர்மெண்ட்டே கையை விட்டு போய் வேற ஒரு கவர்மெண்ட் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு கூடவா யோசிக்க மாட்டீங்க? டிவிகே கிட்ட இப்ப இருக்கிறது 113 எம்எல்ஏஸ் தான். கிட்டத்தட்ட 118 எம்எல்ஏஸ் பிடிச்சி நம்ம பார்டர் லைன்ல ஆட்சி அமைச்சாலும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருந்தாலும் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் இருக்கும். ஒன்னா தான் பண்ண முடியும். ஏன்னா புது கவர்மெண்ட் வேற. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, 4,00,000 கோடி கடன் இருந்துச்சு. அப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அவ்வளவு கம்மியா கடன் இருக்கும் போதே வந்தவனே 1000 ரூபாய் போட்டிருக்கலாம்ல. எதுக்காக 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் டைம் எடுத்துக்கினாங்க? ஏன்னா ஆடிட் பார்க்கணும், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். ஒன்னா தான் பண்ண முடியும். எடுத்த உடனே 5 வருஷத்துக்கு சொன்னதை உடனே 1 வருஷத்துல 2 வருஷத்துல பண்ண முடியாது. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இதே தான் நடக்கும். இப்ப டிவிக்கு இன்கேஸ் ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள பயங்கர ப்ரெஷர் போடுவாங்க. ஏன் இதை பண்ணல, ஏன் அதை பண்ணல, சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் ஒண்ணு போடுவாங்க. இந்த டைம்ல ஜனங்களுக்கு எப்படி தோணும்? பரவாயில்ல, டிஎம்கே ஆட்சியிலாச்சும் இவ்வளவு பண்ணாங்க, வந்ததுல இருந்து இவ்வளவு பண்ணாங்க, இவர் வந்ததுல இருந்து எதுவுமே பண்ணல, பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுவாங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளஸ் பாயிண்டா நாங்க இந்த ஆட்சியில இதெல்லாம் பண்ணோம், இவங்க பாருங்க இன்னும் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அவங்க 5 வருஷத்துல பண்ணதே இவங்க 2 வருஷத்துல எதிர்பார்ப்பாங்க. இந்த டைம்ல கரெக்டா இந்த மாதிரி மைண்ட் செட் ஜனங்க சைடு ஆப்போசிட்டா மாறுது, டிவிக்கு ஆப்போசிட்டா மாறுற டைம்ல ஒரே ஒரு எம்எல்ஏவை தட்டினா போதும். 118 எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணா போதும். ஆட்சி அப்படியே க்ளோஸ், அடுக்கி வச்ச காடு மாதிரி மொத்தமா சரிஞ்சிரும். அப்புறம் என்ன நடக்கும்? ரீஎலெக்ஷன் தான். ரீஎலெக்ஷன் நடந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்தது யார் நல்ல பேர்ல இருக்கா அவங்க கிட்ட போவோம். அவங்க 5 வருஷத்துல பண்ணதை இவங்க 2 வருஷத்துல ஜனங்க எதிர்பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் சொன்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இது பாலிடிக்ஸ். இப்படி எல்லாம் நடக்கூடாதுன்னா டிவி கேக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, ரீஎலெக்ஷன் வச்சு மெஜாரிட்டி காட்டி வின் பண்ணும். அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 6 மாசம் கவர்னர் ஆட்சி நடக்கும். அது நம்மளுக்கு செட் ஆகாது. ரெண்டாவது, ஒரு செக்யூரான எம்எல்ஏ கவுண்ட் வச்சு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். இந்த 118 நம்பரை விட்டுட்டு ஒரு 5 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, 123 இப்படி ரன் பண்ணா மேக்சிமம் எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒரு 5 வருஷம் கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாம். அதனால ஒரு நியூஸ் ஒன்று வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இருக்கு, எந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எடுத்த உடனே எந்த நியூஸும் டைட்டில் கார்டை பார்த்து நம்பிடாதீங்க. முடிஞ்சா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து ஒன்று அப்டேட் பண்றேன்.